எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு டபுள் பெட்ரூம் போர்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், 1 ஹால், 1 கிட்சன், 2 அட்டாச்டு பாத்ரூம். இந்த போர்ஷனுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படும், அந்த மெட்டீரியலோட விலை என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2700லேருந்து ஒரு 2800 ஸ்கொயர் ஃபீட் அளவு. அதாவது சீலிங், வால் இது 2ம் சேர்த்து ஒரு 2800 ஸ்கொயர் ஃபீட்னு தோராயமா வச்சுப்போம். இந்த அளவுக்கு வந்து எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படுது, அந்த மெட்டீரியலோட விலை என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு கொடுத்துருங்க. வாங்க இப்ப நம்ம நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, ஏஷியன் பெயிண்டில் டிராக்டர் எமல்ஷன். அதாவது இந்த டபுள் பெட்ரூம் போர்ஷன், அதாவது வந்து டபுள் பெட்ரூம் போர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ரீபெயிண்டிங் பண்ணுறதுக்கு இந்த டபுள் பெட்ரூம் போர்ஷனுக்கு என்ன மெட்டீரியல் தேவைப்படும், எவ்வளோ அளவு தேவைப்படும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அந்த ஃபஸ்ட்டு பார்க்குற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டிராக்டர் எமல்ஷன். ஓகேங்களா? டிராக்டர் எமல்ஷன் லைட் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா 20 லிட்டர் தேவைப்படும். 20 லிட்டரோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 3950 வரும். அதுக்கப்புறமா சீலிங்க்கு போகிறதுக்கு டிராக்டர் ஒயிட்டு, அது வந்து 6 லிட்டர் தேவைப்படும். விலை பார்த்தீங்கன்னா ரூ. 1060. அப்புறமா இன்டீரியர் வால் ப்ரைமர் 14 லிட்டர் தேவைப்படும். விலை பார்த்தீங்கன்னா ரூ. 2100 வரும். ஓகேங்களா? அடுத்ததாக 3 ஸ்டூல் தேவைப்படும். 3 ஸ்டூலுக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 300. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தார்பாய் தேவைப்படும். அது தார்பாயோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 1200. அதுக்கப்புறம் வந்து 1 இன்ச்சு மாஸ்கிங் டேப்பு தேவைப்படும். இது வந்து ஒரு 2 நம்பர் தேவைப்படும். இதோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 60. நெக்ஸ்ட்டு வைலட் ஸ்டைனர் 50 ml தேவைப்படும். ரூ. 50 விலை. தின்னர் 2 லிட்டர் தேவைப்படும். விலை வந்து ரூ. 260. அப்புறமா பார்த்தீங்கன்னா பவுட்ரு பட்டி 4 கிலோ தேவைப்படும். ரூ. 230. அடுத்தது தேய்க்கிற பேப்பர் வந்து 120 நம்பரு, ஒரு 5 நம்பர் தேவைப்படும். விலை ரூ. 100. 4 இன்ச்சு பட்டி பிளேடில் வந்து ஒரு 3 நம்பர் தேவைப்படும். விலை ரூ. 45 வரும். அப்புறமா 3 இன்ச்சு பட்டி பிளேடில் ஒரு 3 தேவைப்படும். விலை வந்து ரூ. 35. அடுத்தது 4 இன்ச்சு விக்கி ப்ரஷ்ஷு, ஒரு 3 நம்பர் தேவைப்படும். விலை ரூ. 960 வரும். 2.5 இன்ச்சு விக்கி ப்ரஷ்ஷு, அது ஒரு 2 நம்பர் தேவைப்படும். விலை ரூ. 380 வரும். 4 இன்ச்சு காட்டன் ரோலர், அது வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் தேவைப்படும். விலை ரூ. 280. நெக்ஸ்ட்டு 8 இன்ச்சு காட்டன் ரோலர் 3 நம்பர் தேவைப்படும். ரூ. 1100 வரும் விலை. அப்புறம் பெயிண்டிங் ட்ரே 2 நம்பர் தேவைப்படும். விலை பார்த்தீங்கன்னா ரூ. 500. அப்புறமா எனாமல் பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் தேவைப்படும். ரூ. 1250 வரும் விலை. அடுத்தது டச்வுட் பாலிஷு 1 லிட்டர் தேவைப்படும். விலை ரூ. 320 வரும். டீக்குட் ஸ்டைனர் ஒரு 100 ml தேவைப்படும். விலை ரூ. 80 வரும். வேஸ்ட் கிளாத்து, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ ரூ. 60 வரும் விலை. ஓகேங்களா? அதுக்கப்புறமா கிராக்ஸில் பட்டி 2 கிலோ. அடுத்தது டிராக்டர் எமல்ஷனில் என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன வேலை அப்படின்றத பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக கூட்டி கணக்கு பார்த்தோம்னா ரூ. 17,325 வரும் டோட்டல் அமௌண்ட்டு. ஓகேங்களா? அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, ஆப்கோலைட் ப்ரீமியம் எமல்ஷன், இந்த மெட்டீரியலோட விலையை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்ததாக ப்ரீமியம் எமல்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எமல்ஷனோட ரேட்டு மட்டும்தான் டிஃப்ரெண்ட் வரும். மற்றபடி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம டிராக்டர் எமல்ஷன் கூட பார்த்த சின்ன சின்ன மெட்டீரியலில் என்ன காஸ்ட்டு ப்ரைஸ் வருதோ அதே ப்ரைஸ் தான் இந்த ப்ரீமியம் எமல்ஷனுக்கும் சேமாக இருக்கும். இந்த ப்ரீமியம் எமல்ஷனோட 20 லிட்டர் லைட் கலர் என்ன விலை, அதேமாதிரி ப்ரீமியம் ஒயிட் என்ன விலை அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆப்கோலைட் எமல்ஷன் லைட் கலரு 20 லிட்டர் தேவைப்படும். அதனோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 6200. அதிலே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆப்கோலைட்டு ஒயிட் 8 லிட்டர் தேவைப்படும். அதனோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 2350. அடுத்ததாக ப்ரீமியம் எமல்ஷனோட ரேட்டு மொத்தமாக எவ்வளோ வருதுன்றதை பார்ப்போம். அதாவது நம்ம டபுள் பெட்ரூம் போர்ஷனுக்கு ப்ரீமியம் எமல்ஷன் அடிக்க போகிறோம் அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது மெட்டீரியலோட ரேட்டு கூட்டி பார்த்தோம்னா டோட்டல் அமௌண்ட்டு ரூ. 20,925 வருது. ஓகேங்களா? இது வந்து ப்ரீமியம் எமல்ஷனோட மொத்த ரேட்டு. ஓகேங்களா? அடுத்ததாக ராயல் லக்ஸரி எமல்ஷன், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ராயல் லக்ஸரி எமல்ஷன் டபுள் பெட்ரூமுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மெட்டீரியல் எத்தனை லிட்டர் தேவைப்படும், இந்த மெட்டீரியலோட விலை என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததாக ராயல் லக்ஸரி எமல்ஷன் லைட் கலர் வந்து 20 லிட்டர் தேவைப்படும். இந்த 20 லிட்டரோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 12,300 வரும். அதேமாதிரி ராயல் லக்ஸரி ஒயிட்டு, அதாவது சீலிங்க்கு போகிறதுக்கு 8 லிட்டர் தேவைப்படும். இதனோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 4,650. ஓகேங்களா? இதில் சொல்கிற ராயல் லக்ஸரி மெட்டீரியல் எல்லாமே வந்து டபுள் பெட்ரூம் போர்ஷனுக்கு அடிக்கிறதுக்காக இந்த அளவு. ஓகேங்களா?
அடுத்ததா ராயல் லக்ஸரி எமல்ஷனோட ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்றத பார்த்துருவோம். அதாவது டபுள் பெட்ரூம் போர்ஷனுக்கு ராயல் லக்ஸரி எமல்ஷன் நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம்னா அதுக்கு வந்து ராயல் லக்ஸரி எமல்ஷன் எத்தனை லிட்டர் தேவைப்படும், அதனோட விலை எவ்வளோ அப்படின்றத டோட்டலாக கூட்டி கணக்கு பார்த்தோம்னா மொத்தமாக 29,325 ரூபா வருது. ஓகேங்களா, இது வந்து ராயல் லக்ஸரி எமல்ஷனோட ரேட்டு. அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா ராயல் லக்ஸரி எமல்ஷனில் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ராயலோட ரேட்டு மட்டும் தான் வித்தியாசம் வரும். மற்றபடி நம்ம இந்த டிராக்டர் எமல்ஷன் கூட பார்த்தோம்ல, ப்ரைமரு இந்த மாதிரி சின்ன சின்ன மெட்டீரியல்லாம் என்ன விலை வருதோ அதே சேம் விலை தான் ராயல் எமல்ஷனுக்கும் பொருந்தும். அதனால் இதில் வேறு எதுவும் வித்தியாசம் வராது. ராயல் எமல்ஷனோட ரேட்டு மட்டும் தான் வித்தியாசம் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக வந்து ஒரு டபுள் பெட்ரூம் போர்ஷனுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா 2700 ஸ்கொயர் ஃபீட்டு அல்லது 2800 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு போர்ஷனுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ பொருள் தேவைப்படும், அந்த பொருளோட விலை என்ன அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தது மூலமாக வந்து இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ அதேமாதிரி இந்த வீடியோவில் வேறு எதனா டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து அந்த டவுட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் பதிவிடுறேன். ஸோ அது வரைக்கும் டாடா, பாய் பாய், தேங்க்யூ.